welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸை ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி சில சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறோம், என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த எக்ஸசைஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இருந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின். ஸோ நீங்கள் இன்னும் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சர்ப்ரைஸை வெளியே சொல்லாதுன்னு அவன்கிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லியும் அவன் ஏன் சொன்னான், ரைட்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த பேட்டர்ன் தோ யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ், நவுன் கிளாஸ் அண்ட் அ மெயின் கிளாஸ் இல்லையா? ஸோ இதில் அவன்கிட்ட நான் சொல்லியும், ஈவன் தோ ஆர் தோ ஐ குறிப்பிட்டு சொல்லியுன்றதால எக்ஸ்பிளிசிட்லி டோல்ட் ஹிம் ஆர் ஆஸ்க்ட் ஹிம் நாட் டு ரிவீல் த சர்ப்ரைஸ். ஸோ சர்ப்ரைஸை வெளியே சொல்கிறது எப்படின்னா ரிவீல் த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஓகே, சே த சர்ப்ரைஸை விட ரிவீல் த சர்ப்ரைஸ், சரிங்களா? ஈவன் தோ ஐ எக்ஸ்பிளிசிட்லி ஆஸ்க்ட் ஹிம் நாட் டு ரிவீல் த சர்ப்ரைஸ். ஸோ இங்கே நாட் டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ரெடியூஸ்டு நவுன் கிளாஸ். இது ஆக்சுவலி நவுன் கிளாஸ் தான் எம்பெட் ஆகிருக்கு, பட் நவுன் கிளாஸ் வந்து ரெடியூஸ்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ ரெடியூஸ்டு நவுன் கிளாஸஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் இந்த இடத்துல மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இங்கே ஏன் நான் ஆஸ்க்ட் போட்டிருக்கேன், டோல்டு போடாமல்? டோல்டும் போடலாம், மீனிங் மாறாது, தப்பில்லை. பட் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களை செய்ய சொல்கிறது இல்லை செய்ய வேணான்னு சொல்கிறது, இதுக்கு வந்து ஆஸ்க்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவன் தோ ஐ எக்ஸ்பிளிசிட்லி ஆஸ்க்ட் ஹிம் நாட் டு ரிவீல் த சர்ப்ரைஸ், அவன் ஏன் சொன்னான், why did he say or why did he reveal? அதே வேர்பை ரிவீல் கூட யூஸ் பண்ணலாம். why did he reveal the surprise? ஓகே, ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சமையலில் இது அவனுடைய முதல் முயற்சியாக இருந்தாலும் நல்ல ருசியான சாப்பாடு சமைக்க முடியும்னு அவன் நம்பிக்கையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது அவனுடைய முதல் முயற்சியாக இருந்தாலும், அங்கே தான் நம்ம தோ யூஸ் பண்ணோம் இல்லையா? தோ இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரை கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ட்ரை யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் குக்கிங், அவன் நம்பிக்கையாக இருந்தான். ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் வித் அன் எம்பெடட் நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? என்னது? நல்ல ருசியான சாப்பாடு சமைக்க முடியும் என்று. He was confident that he could make a delicious meal, right? So he was confident that he could make a delicious meal. அப்படின்னா நல்ல ருசியான சாப்பாடு சமைக்க முடியும்னு அவன் நம்பிக்கையாக இருந்தான். ஓகே, சமையலில் முதல் முயற்சியாக இருந்தாலும் அதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். தோ இட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் குக்கிங் தான், இன் குக்கிங் சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்றுத்தில் ஃபர்ஸ்ட் முயற்சி, attempt or try என்ன வேர்டு யூஸ் பண்ணாலும் it should be followed by the preposition at something. attempt at doing something, சரிங்களா? He was confident that he could make a delicious meal. make இல்லை ப்ரிப்பேர்ன்ற வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, the next question, டிக்கெட்ஸ் வித்துடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டேடியமுக்கு போனோம். ஓகேயா? ஸோ எங்களுக்கு தெரிஞ்சும், even though we knew that the tickets were sold out, டிக்கெட்ஸ் வித்துடுச்சு என்று எங்களுக்கு தெரிஞ்சும். கரெக்டாக? ஸோ தோ கிளாஸ் கூடவே ஒரு நவுன் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கு. even though we knew that the tickets were sold out, நாங்கள் ஸ்டேடியமுக்கு போனோம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. கரெக்டாக? ஸோ we still went to the stadium just to confirm. ஸோ அந்த ஸ்டில் இல்லாமல் சொன்னாலும் அந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். we went to the stadium just to confirm. even though we knew that the tickets were sold out, we still went to the stadium just to confirm. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கான பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். until யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் எழுத போகிறோம், adverb clause. அதுலேயே ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ், ஒரு adjective clause எம்பெடாக இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம், followed by the main clause. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உன் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஓகேயா? ஸோ ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம until யூஸ் பண்ணி கிளாஸஸ் எழுதுவோம். கரெக்டாக? ஸோ நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும், until I find a solution. until I find a solution. என்ன சொல்யூஷன் சொல்கிறோம்? உன் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன். சொல்யூஷன் that meets your needs. ஓகே, ஆர் தட் ஃபுல்ஃபில்ஸ் யுவர் நீட்ஸ்னு சொல்லலாம். பட் அதை விட இங்கே மீட்ஸுன்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, until I find a solution that meets your needs, நான் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்கிறோம். I will keep working on it. ஸோ கீப் டூயிங் சம்திங்னா செய்து கொண்டே இருப்பேன். I will keep working on it. ஓகே, ஸோ until யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ், அதில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற ஒரு நவுன் சொல்யூஷன், அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. சொல்யூஷன் that meets your needs. ஆல்ரைட், அடுத்து இருக்கிறது மெயின் கிளாஸ், ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு தெரிந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிற வரைக்கும் என்னால் உனக்கு உதவ முடியாது. ஸோ நீ சொல்கிற வரைக்கும், கரெக்டாக? until you tell me.
எதை சொல்கிற வரைக்கும்னு சொல்கிறோம்? எல்லாத்தையும் சொல்கிற வரைக்கும். until you tell me everything. எந்த எல்லாத்தையும்னா உனக்கு தெரிந்த எல்லாத்தையும். ஸோ உனக்கு தெரிந்த அனைத்தும். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் தட் யூ நோ. இதுதான் adjective clause. ஓகே, ஸோ until you tell me everything. இது until யூஸ் பண்ணி வர adverb clause. அந்த எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் ஒரு adjective clause ஒரு relative clause. அடுத்து இருக்கிறது என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது மெயின் clause. I won't be able to help you. ஓகே, ஸோ இங்கே won't be able toக்கு பதிலாக I can't help youன்னு சொல்லலாம். பட் can't able to அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ until you tell me everything that you know, I won't be able to help you. The next one. அவள் வச்சிருந்த சாவியை என்கிட்ட திரும்ப கொடுக்குற வரைக்கும் அவகிட்ட நான் கொடுத்துருந்ததையே மறந்துட்டேன். ஸோ அவள் என்கிட்ட சாவியை வச்சுருந்தா அதை கொடுக்குற வரைக்கும் நான் அவட்ட கொடுத்ததையே மறந்துட்டேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நாம் பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்த வரைக்கும், பாஸ்ட்டில் நடந்ததை பற்றி சொல்கிறோம். அவள் என்கிட்ட இது கொடுக்குற வரைக்கும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு பாஸ்ட் ஆக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், அவள் வச்சிருந்த சாவியை அவள் திரும்பி கொடுக்கும் வரை. ஸோ அவள் திருப்பி கொடுக்குற வரைக்கும், ரைட்? until she gave back the keys. until she gave back the keys. எந்த சாவின்னு சொல்கிறோம்? அவள் வைத்திருந்த சாவி. the keys that she had. அவள் பாஸ்ட்டில் வச்சுருந்தா அந்த சாவியை கொடுக்குற வரைக்கும், ரைட்? ஸோ அதனால் இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். until she gave back the keys that she had. அவகிட்ட கொடுத்துருந்ததையே நான் மறந்துட்டேன். I had completely forgotten giving them to her. ஸோ giving them, keys அப்படின்னு இருக்கிறதுனால ப்ளூரல் ப்ரொனவுன் them யூஸ் பண்ணியிருக்கேன். I had completely forgotten giving them to her. நான் இங்கே ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அவள் என்கிட்ட சாவியை ரிட்டர்ன் பண்ணா, ஸோ நான் அதுக்கு முன்னாடியே மறந்துருந்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக I had completely forgotten giving them to her. until she returnedன்னு சொல்லலாம், இல்லை gave back. returned backன்னு சொல்லக்கூடாது. until she returned the keys that she had, I had completely forgotten giving them to her. ஓகே, ஸோ நான் அவகிட்ட கொடுத்திருந்ததை மறந்து விட்டேன். ஓகே, ஸோ இங்கே ஃபர்கெட் பக்கத்தில் நம்ம பொதுவாக ஜெரண்ட் ஆர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணும்போது அதோட அர்த்தம் சேஞ்ச் ஆகும். ஜெரண்ட்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி இந்த மேலே நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பிளேலிஸ்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே I had completely forgotten giving them to her அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான 3 questions இது தான். இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணலாம். நீ ரெக்வெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டை முடிக்கிற வரைக்கும் என்னால் அதை சப்மிட் பண்ண முடியாது. செகண்ட் ஒன், அவன் கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்த வரைக்கும் நான் அவனுக்கு மேலும் பணம் தரலை, இல்லை இன்னும் பணம் தரலை. ஓகே, அடுத்தது, உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒருத்தரை நீ பார்க்குற வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பார்க்குறேன்னும் போது ஃபைண்டுன்னு போட்டுக்கலாம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. இங்கே பார்க்குற வரைக்கும் தான் தமிழில் சொல்லுவோம். பட் இதுக்கு இங்கிலீஷில் அப்ரோப்ரியேட் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஃபைண்டுன்ற வேர்ப் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 3 சென்டென்சஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.